வந்தியே இல்ல எவன போறதுக்கு வந்த மான மரியாதை பேசிக்க கெட்டி மான மரியாதை பத்தி என்ன பேச என்ன நீ என்ன பேசுறா என்ன கெட்டி என்ன நிக்கிற என்ன சகாத்தி ஆளு மேல கண்ணு தோல் மேல முடியும் போட்டு எத்தனை ஊரு மேஞ்சிட்டு வர கெட்டி யாரு சொல்ற என்னடி கெட்டி உன் கொண்டே அரிக்காம மரியாதை பேசிக்க கெட்டி நான் ஆம்பளை ஆம்பளை பொம்பளை என்னடி என்ன பண்ணுவா சின்ன மந்திரி கோட்டை கேப்பா இருக்கு மாதிரி இல்லையா புல்லு இருக்கும் வேப்பு இருக்கும் பாட்டை பாட்டை சேலை தூக்கணும் சூத்துல ஓட்டை என்னடி ஆடுற என்ன ஆடுற ஏண்டி என்ன என்னடிங்கிற என்ன என்னங்கிற 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 பத்து விட்டு பாக்கல என்ன போவேன் ஏண்டி ஒரு மோசமான சக்காலத்தி பழகுது என்னடி என்ன மான மரியாதையோட பேசுங்க போனா பதில் விட்டா மேல ஏறிட்டு போற அடியா ஏய் 10 விட்டு பங்காளி முத பங்காளி நம்மளுக்கு நான் தான் இதுக்கு முன்ன வருவடா சக்கியாரணி முத பங்காளி நான் தான் சும்மா இருக்கிற கோயிலுக்கு சோத்த போடுவானே அது புண்டி கொண்டே கொட்ட வருவானே சரி அப்படி கட்டாங்கல்லி விரவடைக்க போனாலாம் அவ கொத்தாளகல்ல கொத்தோடு அடிச்சு வந்தாலாம் சொல்ல சொல்லிட்டேன் தெரிஞ்சாதான் சொல்லிட்டேன் நானு போ சொல்கிறேன் என்னத்த விளக்கம் என்ன விளக்கம் விளக்காங்களா கொஞ்சம் பாட்டா படிச்சீங்க கொஞ்சம் வசனமா சொன்னீங்கன்னா எனக்கும் புரியும் மக்களுக்கும் தெரியும் பரிமளா தாண்டி வரக்கூடிய பரிமளா மகாராஜனுக்கு ஆமா என் பேரு தான் பரிமளா உன் பேரு பரிமளா ஆமா என் பேரு வரமொளா இந்த பணக்காரிக்கிறா பாரு அப்பதான் ரேஷன் கடையில முன்ன போய் நிப்பா எத்தனை இருந்து ஒரு சமாசமாச்சே என்ன தானோ
படைத்த தெய்வம் என்னையா படைத்த தெய்வம் நான் ஒன்று நினைத்ததம்மா எனக்கு சொல்ல மனது வல்லை எனக்கு கொல்லி வைக்க பிள்ளை எனக்கு கொலவாடிக்க மனிதனில்லை
சலிப்பை கேட்டவொடனே எனக்கு அம்மா சலிப்பா ஏண்டி உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு அம்மா கஷ்டமா இருக்கு. எப்படி? அம்மாவா சலிப்பை எடுத்துக்கிட்டு அந்த சர்க்காரு போனாலும் அந்த சர்க்கார்ல உள்ள ஜனம் வா சலிப்பை கேப்பாரு இல்ல எப்ப ஒண்ணு சாட்சி எம்மா கத்தாளம் காட்டுலையோ நீ கைய ஊடி பேலையில அங்க ஒட்ட மூட்டு பண்ணி வந்து ஒன்ன நொட்டி போட்டு அம்மா சலிப்பு அப்படி இருந்தாலும் வர போறது இல்ல. எய்தின குறை ஐதாலும் தீராது. யாராருக்கு எப்படி தலைவிதி எழுதினாரோ அப்படிதான் நடக்கும். அப்படி இருந்தாலும் இருக்கட்டும். பதிவாக மன்னவர் வர சொல்லி கட்டளை. உண்மையா? ஆமா, பதிவாக மன்னவரை பார்க்க வேண்டும். குழந்தை வைக்கவே இல்லையம்மா? குழந்தை இல்லடி. சத்தியம் பண்ணு. எனக்கு குழந்தைதான் இல்ல. அழகான நாத்தி இருக்குது. உனக்கு புள்ள இருக்குதா இல்லையா? எனக்கு புள்ள இல்ல. உனக்கு புள்ள வேணுமா? ஆமா. என்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. சொல்றீ? செஞ்சனா உனக்கு புள்ள வரும். எப்படி? நேரா விருத்தாச்சலம் போ. விருத்தாச்சலம் காலாலேயே போகணும். அப்புறம் தூத்தாலேயே போக அப்படியே போ விருத்தாச்சலம். ஆமா. அங்க இருக்கும் ஹாஸ்பிட்டல் அங்க எழுதிருப்பாங்க, படிச்சு பாரு. கால்நடை மருத்துவமனை. ஆமா, அப்படி எழுதிருக்கும். அங்க நீ உள்ள போன உடனே 2 கம்பி இருக்கும். அதுல ஆமா இப்படி கட்டி இருப்பாங்க குறுக்க. அது உள்ள நீ போய் நிக்கணும். முன்னாடி ஒரு வளையமும் இருக்கும். இங்க பாரு, இப்படி குனிஞ்சி அந்த வளையத்துல தலைய விட்டனா அங்க நர்ஸ் வந்து உன் கை காலெல்லாம் கட்டி போடுவாங்க. எதுக்கு? அங்க டாக்டர் வருவாரு, பொட்டி எடுத்துக்கிட்டு தூக்கி வருவாரு. வந்த உடனே சும்மா நீட்டு எடுப்பாரு. சும்மா நீட்டு எடுப்பாரு. அப்படியே விட்டுவாரு. கைய உனக்கு புள்ள இருக்குமா இருக்கா உடனே சொல்லுவாரு. போடு போடு போடு. மாடு மட்டும் தான் இருக்கிறான். என்ன என்னங்கிற வழியாக மன்னவர் வர சொல்லி கட்டளை. கட்டளை பார்க்கணுமா? ஆமா. உடனே பாத்துவாரு. எங்க வீட்டுக்காருக்கு உயிர் உடல் அதுக்கு சொல்லிட்டேன். உனக்கு திருப்பி சொல்லணும். புள்ள வந்திருக்கு. ராணி அம்மா வந்திருக்கு. சொல்லணுமா? உன்னை ஊம்ப சொன்னாரு. தூங்க தூங்க அப்படி
சொல்றேன் எங்கெங்கே சொல்றேன் பாக்குறவங்க தப்பா நினைக்கிறேன். அம்மா காலைல பல்லு விளக்கல, அது நாக்கு பின்னிக்கிட்டு வருது வார்த்தை. வரட்டுமா? உன்னை உள்ள வர சொன்னாரு போ. நாங்க அங்கெல்லாம் நீலாம் வரக்கூடாது. ஏன் அம்மா நேரம் ஒத்திமே இருந்தமா அப்ப எதையுமே அப்பதான் இதுக்கு மேல நீ வெளியேறு நாங்க உள்ள. ராணி அம்மா பொறுக்க முடிஞ்ச அளவுக்கு பொறுப்பேன், பொறுக்க முடியலன்னா கதவை உதச்சு இப்படிதான் உள்ள வரும். சாமி உள்ள அந்த அம்மாவை உள்ள விட்டு செஞ்சீரே. அவன் என்ன தெரிவித்தாலும் ஏன தெரிவிக்கல. ஆண்டி நாய நாய அந்த அம்மா சாந்த குடிச்சி போயிட்டு போ. நீங்க மகளை முடி தந்தெரித்தா நந்தவனம் சென்று மல்லிகை மல்லிகை வச்சு தொங்கை விட்டு பாட்டாண்டை சொல்லக்கூடிய இளவரவனுக்கு வாயில வளர வளர கண்மணி சாமி அடி வந்து சமாச்சாரம் கேட்கலாமா சாமி? கண்மணி நீங்க எச்சத்தீங்க பலபலத்த கட்டழக எங்க மண்ண வாருமே வரதாருமே சாமி திருமணம் தெரிவித்து ஆமா வெகுகாலமாக முத்து பார்க்கவில்லை. ஆமா நம்ம வேண்டாத தெய்வம் கிடையாது. ஆமா வணங்காத தெய்வம் கிடையாது. சாமி ஒன்னமால தெரிவித்தீங்க மாலை
அன்னம் என்று வந்தவர் ஆதரிக்காத விட்டீங்களோ பசி என்று வந்தவருக்கு அன்னதானம் கொடுக்கலையோ வேலையை செஞ்சவர் கூலி குறைப்படி அளந்தீங்களோ மின் ஜன்மத்தில என்ன பாவம் செய்தவர் அம்மா உன்னை மாலை தரித்திட்டேன் சாமி சாமி ஆமா இல்ல எந்த தங்க மகள் நம்மளுக்குதான் புத்திர பாக்கி இல்லைன்றா ஏங்க காணாக சென்று வேட்டையாடி வருகும் போது ராணியம்மா உனக்கு புள்ள இல்லையில ஆமா ஒரு கோயில் குளத்துல போய் வீந்து பார்க்க வேண்டியது அதெல்லாம் போயிட்டாச்சு யாராவது கோவில் இல்ல போகாத யாராவது மலை இல்ல போகாத கோவில் இல்ல அம்மா ஒண்ணு இல்ல எல்லாத்துலயும் போயிட்டு புள்ள இல்ல புள்ள இல்ல இல்லன்னா ரேஷன் கடைக்கு போக வேண்டியது அங்க புள்ள இருக்கும் ஒரு புழு ரேஷன் கடைக்கு போனா ஒரு புழு பூஜை இருக்கும் ஏய் ஓ பரிமளா எங்களுக்கு தான் கோயில் தெரியல பரிமளா பரிமளான்னு சொரிமலா என்ன வேணும் ஒரு ரேஷன் கடைக்கு போனா புழு பூஜாவது இருக்கும்ல அப்படி இருந்தாலும் இருக்கட்டும் பேசுறதுக்கு நேரம் இல்ல அரிசி மூட்டை அடிக்கி இருக்கும்